من خوف نار ويرون النجاة حظا جزيلا أو بأن يسكن الجنان فيحظى برياض ويشرب سلسبيلا ليس لي في الجنان والنار رأي أنا لا أبتغي بحب بديلا مولاي صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين. أما بعد. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் என் அன்பிற்கும் உரிய சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, ஹாஃபிலுமார்களே, மதரசா மாணவர்களே, உஸ்தாதுமார்களே, என் அருமை சகோதரர்களே, என் பேரன்பு பெருமக்களே, என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மா அன அலைஹி வ அஸ்ஹாபி. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், 73 கூட்டத்துல 72 கூட்டம் நரகம் போகும், ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் போகும் என்றா அந்த சுவர்க்கம் போற அந்த நேர்வழி பெற்ற கூட்டம் யாரு என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் இந்த சஹாபாக்களும் எந்த கொள்கையில இருக்கிறோமோ அந்த கொள்கையை பின்பற்றுபவர்கள் தான், அந்த கொள்கையில இருக்கிறவங்க தான். அதை வச்சுதான் அந்த ஹதீதுக்கு நேர் டைரக்ட் மீனிங் எடுத்துக்கொண்டு சஹாபாக்கள் சொன்னதும் அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் தான் குர்ஆன் ஹதீஸ் என்று நினைச்சு கொண்டு குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் என்று மான அலைஹி வ அஸ்ஹாபி ஏண்ட சஹாபாக்களும் என்று சொன்னதை இவங்க நம்பினவங்களாக இருந்தா தராவி 8 ரக்காத் தொழணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நம்பி இல்லையா? மான அலைஹி வ அஸ்ஹாபி என்ற ஹதீஸ சஹாபாக்கள் சொன்னதை எடுக்கிறதுக்கு தயார் என்றா, ரெடி என்றா, உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்தில் இருந்துதான் பகிரங்கப்படுத்தப்பட்டு இமாம் ஜமாஅத்தோட 20 ரக்காத்து வந்தது. அப்ப சஹாபாக்கள்ல 2ஆம் அந்தஸ்துல உள்ள கலீஃபாக்கள்ல உள்ள எனக்கு பின்னால் ஒரு நபி ஒன்று வரமாட்டாங்க, வருவதாக இருந்தா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவாகத்தான் இருக்கும்னு சொன்னாங்களே, அவங்களையே எடுக்காத இவங்க எப்படி மத்த சஹாபாக்கள் எடுக்க போறாங்க? எனவே மான அலைஹி வ அஸ்ஹாபி என்று சொன்ன ஹதீதுக்கு சூஃபியாக்கள் விளக்கம் நிறைய கொடுத்திருக்கிறாங்க. என்றாலும் எங்கட பாஷையில நாங்க விளங்கெடுக்கிற மாதிரி இதை விளங்கப்படுத்துறேன்னு சொன்னா நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். சஹாபாக்களோட காலத்துல ரேடியோ கிடையாது, சஹாபாக்களோட காலத்துல வாட்ஸ்அப் கிடையாது, டெலிகிராம் கிடையாது, இமெயில், ஃபேக்ஸ் ஒன்றுமே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இந்த சஹாபாக்களோட காலத்துல கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆனையும் ஹதீதையும் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது அவ்வளவே காதால கேட்டு கால் மடிச்சு உட்கார்ந்து அதை அமல் செஞ்சாங்க.
சஹாபாக்கள் யாருக்கு சொல்லி கொடுத்தாங்க? எங்களுக்கா? எங்கட உம்மா வாப்பாவுக்கா? அல்லது எங்களுக்கு 200 வருஷத்துக்கு முந்தினவங்களுக்கா? அல்லது எங்களுக்கு 800 வருஷத்துக்கு முந்தினவங்களுக்கா? இல்ல, சஹாபாக்கள் சொல்லி கொடுத்த யாருக்கு தெரியுமா? சஹாபாக்களோட இருந்து அவங்களுக்கிட்ட கால் மடிச்சு உட்கார்ந்த தாபியூன்களுக்கு. அப்ப சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க என்றது எவ்வளவுதான் கிதாபுகளை பார்த்தாலும் எங்களை விட தாபியங்களுக்கு தெரியும். ஏன்? கண்ணால கண்டாங்க. தாபியின்கள் சஹாபாக்கள்கிட்ட இல்ம படிச்ச மாதிரி தாபியின்கள் கிட்ட இல்ம படிச்சவங்க யாரு தெரியுமா? நாங்கள் அல்ல, தபஅத் தாபியின்கள் போய் சந்திச்சாங்க. சஹாபாக்கள் என்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டவங்க, தாபியின்கள் என்று சொன்னா சஹாபாக்களை கண்டவங்க, தபஅத் தாபியின்கள் என்று சொன்னா தாபியின்களை கண்டவங்க. கண்டு கண்டு கிட்ட போய் இல்ம படிச்சாங்க. இதுதான் அசில் உண்மையான இல்மு. இதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருல் குரூனி கர்னி தும்மல்லதீன யலூனஹும் தும்மல்லதீன யலூனஹும், காலத்துல சிறந்த காலம் ஏண்ட காலம் 100 வருஷம். அதுக்கு அடுத்தது தாபியுங்களோட காலம் 200 வருஷம். அதுக்கு அடுத்தது தபஅத் தாபியுங்களோட காலம் 300 வருஷம். இந்த 300 வருஷத்துக்குள்ள மதுஹபுட 4 இமாம்களும் புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி, அபூ தாவூத் இவங்க எல்லாரும் வந்தாச்சு. நான் அடிக்கடி சொல்லுவது வளமை, யூடியூப்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த இமாம்கள் எப்ப எப்ப பிறந்தாங்க என்றது தெரியாதனாலதான் இந்த புதிய புதிய கூட்டங்கள் அதை மிதம் பேசுறாங்க. புகாரியில வருது, புகாரியில வருதுன்னு சொன்னா உடனே பாரம் எடுப்பாங்க. அபு ஹனீஃபா இமாம் சொன்னாங்கன்னு சொன்னா, அபு ஹனீஃபா இமாமா அவர் நபியா? அவருக்கு மிஸ்டேக் போகாதா? அவர்கிட்ட கதை விடுங்க. இல்ல ஷாஃபி இமாம் சொல்லி இருக்கிறாங்க. ஷாஃபி இமாமா யார்? அந்த ஷாஃபி இமாம் அவர் நபியா? மாலிக் இமாம் சொன்னாங்க. இமாம்களை எல்லாம் தாழ்த்துவதற்கும் அவங்களுக்கு மிஸ்டேக் நடக்கும், அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அவங்க ஒரு மனிதன் தானே என்று இமாம்களுடைய சொல் எல்லாத்தையும் தட்டி போட்டு புகாரி முஸ்லிம், புகாரி முஸ்லிம். ஸ்ரீதேவிகளே, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 80 சொச்சத்துல பிறக்குறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 93ல பிறக்குறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 150ல பிறக்குறாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்ப தெரியுமா பிறக்குறாங்க? ஹிஜ்ரி 194ல. புகாரி இமாமுடைய உஸ்தாத் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவர்களுடைய உஸ்தாத் இமாமுனா அஷ்-ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களோட உஸ்தாத் தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னா, புகாரி இமாமுக்கு 100 வருஷம் முந்தினவங்க. இந்த காலத்தை தெரியாதனால தான் நாங்க மதுஹபுகளை அட்டாக் பண்றோம். 4 மதுஹப், அதுல முந்தின மதுஹப் ஹனஃபி மதுஹப் தான். ஹனஃபி மதுஹப், ஷாஃபி மதுஹப், மாலிக் மதுஹப், ஹம்பலி மதுஹப். இந்த 4 மதுஹபும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது காலத்துல சிறந்த காலம் என்று சொல்லப்பட்ட காலத்துல வந்தது. எனவே இந்த மதுஹபுட இமாம்கள் விட்டுட்டு போன இல்மத்தான் புகாரி இமாம் எடுத்தாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட உஸ்தாத் ஹம்பலி இமாமோட மதுஹபுட இமாமோட எங்க சரி போறண்டா அவங்களோட 2 செருப்பையும் எடுத்து நெஞ்சில வச்சு கொண்டு போவாங்க. ஏண்ட உஸ்தாதுட செருப்புன்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கொண்டு நிக்கிறோம். இல்மண்டா இல்மு இருந்தா போதும், 8 வருஷம் மதரசாக்கு போய் தலப்ப கட்டினா போதும் என்று. இல்மை விட அதபு முக்கியம், டிசிப்ளின் முக்கியம். இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட எத்தனையோ பேர் சொல்றாங்க, நான் 20 வருஷம் ஒரு உஸ்தாதிடத்துல நேரத்தை கழிச்சேன், அதுல 2 வருஷம் தான் இல்ம படிச்சேன், மத்த 18 வருஷம் அதபத்தான் படிச்சேன். மத்த 2 வருஷம் இல்ம படிக்காம அதபுக்கு டிசிப்ளினுக்கு செலவழிக்கா போயிட்டுதே என்று எனக்கு கவலையா இருக்குது. அப்ப இல்மு வேற அதபு வேறயா? ஷைத்தானு கிட்ட இல்மு இருந்தது, அதபு இருக்கல்ல, அதனால சுஜூது செய்யலான்னு சொல்லிட்டான் அல்லாஹ்வுடைய நூருக்கு. எனவே அதபில்லாத இல்மு குப்பையில தான். அபூ ஜஹலுக்கும் இல்மு இருந்தது, அதனாலதான் அபுல் ஹிகம் என்று பேர் வச்சாங்க. அறிவு இருக்குது, ஆனா நேரத்துக்கு நேரம் அந்த ஞானம் விஸ்டம் இல்லாததனால அபூ ஜஹல் என்று ஸல்லல்லாஹு மடையர்களின் தந்தை என்று பேர் வச்சாங்க, மடமையின் தந்தை என்று பேர் வச்சாங்க. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னா, சஹாபாக்கள் கிட்ட நேரடியாக தாபியன்கள் படிச்சாங்க, தாபியன்கள் கிட்ட நேரடியாக தபு தாபியன்கள் படிச்சாங்க,
தபு தாபியங்களுக்கிட்ட நேரடியாக ஹிஜ்ரி 400ல வந்தவங்க படிச்சாங்க. ஹிஜ்ரி 400ல வந்தவங்களுக்கிட்ட நேரடியாக 500ல வந்தவங்க 600 700 800 இப்படி நேரடியாக வாழையடி வாழையாக முஹியுத்தீன் மௌலித் எடுத்து பார்த்தாலும் வேற வேற மௌலிதுகள் எடுத்து பார்த்தாலும் சில்சிலா என்ற அமைப்பில் எங்களுடைய ஜிப்ரியா தக்கியா, அதே போல ஜிப்ரியா தரிகா, அதே போல ஜலாலியா ராத்திபு வரக்கூடிய அருசியத்துல் காதிரியா தரிகா, ஷாதுலியா தரிகா, நக்ஷபந்தியா தரிகா, இப்படி எந்த தரிகா எடுத்து பார்த்தாலும் ரிஃபாயியா தரிகாவும் தான். எதுவாக இருந்தாலும் சில்சிலா இல்லாம தரிகா கிடையாது. சில்சிலாண்டா என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ல இருந்து யாரு 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 யாருன்னு அந்த செயின், அந்த ஆர்டர் இல்லையண்டா இடையில யார் யாரு வந்து என்னென்ன குழப்பினாங்கன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த சில்சிலாவத்தான் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்று சொன்னா கியாமத் நாள் வரையில் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபியீன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திதீன்கள், குதுபுமார்கள், வலிமார்கள், மஷாயிகுமார்கள், நாதாக்கள், என்ற உம்ம வாப்பா வரையில என்னுடைய உஸ்தாதுமார்கள் வரையில எல்லாரையும் எடுத்து ஹிஜ்ரி 300 400 500 600 700 800 900 1000 1100 1200 1300 1435 இன்று வரையில எல்லாரையும் புகழ்ந்து எல்லாரையும் நம்பி எல்லாரையும் பின்பற்றி அவ்வளவு இமாம்களையும் எடுக்கக்கூடிய கொள்கைதான் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத். எல்லாத்தையும் விட்டுட்டு யாரோ எழுதின டிரான்ஸ்லேஷனை பார்த்து யாரோ எழுதின தர்ஜமாவை பார்த்து என்னட்ட குர்ஆன் ஹதீஸ் இருக்கு விட்டல வாங்களே. ஆல இம்ரான் 48ஆம் ஆயத்து ஷிர்க் போய் பாருங்க. இவர் ஓடி போற போயிட்டு குர்ஆனை திறந்து அரபு தெரியா தமிழத்தான் பாக்குறாரு, அரபு தெரியா இங்கிலீஷை தான் பாக்குறாரு. ஆல இம்ரான் 48ஆம் ஆயத்து ஷிர்க் தான், உண்மைதானே? அரபு சூரத்துல் ஃபாத்தியாவே தஜ்வீத் முறைப்படி ஓத தெரியாது, அத்தஹியாத் தஜ்வீத் முறைப்படி ஓத தெரியாது. தமிழையும் சிங்களத்தையும் இங்கிலீஷையும் உருதையும் பார்த்துக்கொண்டு ஷிர்க் பித்அத் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு பெயர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அல்ல. சஹாபாக்கள் முதல் அஹ்லு பைத்துகள் முதல் இன்று வரையில் எங்கட தாய் தகப்பனுக்கு நேர்வழி காட்டிய ஷேகுமார்கள் வரையில் சில்சிலாவோடு எல்லோரையும் ஏற்றுக்கொண்ட கொள்கைதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். ஆனா ஒரு கண்டிஷன், 5 வக்து தொழுகையில் பேணுதல் இருக்க வேண்டும், தாய் தகப்பன் விஷயத்துல கண்ணியம் இருக்க வேண்டும், அதபொழுக்கம் இருக்க வேண்டும், ஷரியத்தை பேண வேண்டும். என்ற கல்வி சுத்தம் நான் தொழ தேவையில்லை என்று சொன்னா அது தரீக்கத் அல்ல, தரீக்கத்துக்கு சம்பந்தமும் இல்லை. எனவே அல்லாஹு தஆலா நல்லடியார்களே, 7 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிட்டது. 10 நிமிஷம் இன்னும் 15 நிமிஷமாக முந்தி என்னுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த ஹதீதுக்குரிய சரியான கருத்து, கியாமத்தினால் வரையில் யார் யார் வருகிறார்களோ சில்சிலாவின் அமைப்பில் சஹாபாக்களுக்கிட்ட தாபியூன்கள் இல்ம படிச்ச மாதிரி அப்படியே வருஷத்துக்கு வருஷம் எல்லா வலிமார்களையும் எல்லா தரீக்கத்திலையும் கொண்டாடுறாங்க. தரீக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஹிஜ்ரி 600ல வாழ்ந்த ஒரு வலியுல்லாஹ் பேரை சொல்ல சொன்னா தெரியும். ஏன் சில்சிலா இருக்குது. தரீக்கத்தில் உள்ளவர்களுக்கு ஹிஜ்ரி 800ல இருந்த ஒரு இமாம்ட பேரை சொல்லுங்கண்டா தெரியும். நாங்க எல்லாரையும் கண்ணியப்படுத்துகிறோம். எங்ககிட்ட சில்சிலா இருக்குது, எங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்குது. ஆனா சர்டிபிகேட்டும் இல்ல, சில்சிலாவும் இல்ல. என்னமோ 10 15 20 வருஷம் 50 வருஷம் 100 வருஷத்துக்கு உள்ளுக்கு வந்து கொண்டு குர்ஆன் ஹதீஸ் என்று 1435 வருஷத்துல 1200 வருஷத்தை சென்சர் பண்ணி 1200 வருஷத்தை கேன்சல் பண்ணிட்டு எங்கிருந்து அங்க போய் ஒரு ஜம்ப் பண்றாங்களே, இதுக்கு பெயர் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் இல்லை. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, சாதாத்துமார்களே, கண்ணியமானவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் ஹக்கானது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இமாம்கள், பெருமக்கள், மதுஹபுடைய இமாம்கள், சூஃபியாக்கள், குதுபுமார்கள், நாதாக்கள், மஷாயிகுமார்கள் நமக்கு நல்ல வழியையே காட்டி தந்தார்கள். அந்த தரீக்கத்தின் அமைப்பில் தரீக்காவினுடைய ஷேகுல் ஜிஃப்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பரக்கத்தும் கராமத்தும் தான் இந்த வீட்டிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் மறக்க கூடாது. சாப்பாடு தின்றதுக்கு யாருமே வரல, கஷ்டவாளிகள் தின்ன தீனில்லாதவங்க யாருமே இடத்துல இல்ல, எல்லாருக்குமே சாப்பாடு இருக்குது. எதுக்கு வந்தோம் தெரியுமா? எங்களுடைய ஜிப்ரி தங்கள் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்துவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் எங்களால் இயன்றளவு அவங்களுக்கு நன்றி செலுத்தத்தான் வந்தோமே தவிர எங்கட சவாப அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வரல. அவங்களோட பரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். வந்தவர்களை சும்மா திருப்பி அனுப்பலாதே, அதுக்குத்தான் சாப்பாடு. சாப்பாட்டுக்காக மஜ்லிஸ் அல்ல, மஜ்லிஸுக்காகத்தான் சாப்பாடு என்பதையும் விளங்கி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன்.
எனவே யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ்ல யார் யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்தோட என்னென்ன நாட்டங்கள் தேட்டங்களோட என்னென்ன கவலைகள் கஷ்டங்கள் சஞ்சலங்களோட இந்த மஜ்லிஸ்ல வந்து உட்கார்ந்தாங்களோ யா அல்லாஹ் அவங்க அனைவருடைய கவலைகள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அனைவருக்கும் பரக்கத்தை செய்து எல்லோருடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி ஜிப்ரீல் தங்கள் நாயகம் ரலியல்லாஹு தஆலா பரக்கத்தை கொண்டு நம்மை மௌத் வரையில் நம்மை பாதுகாத்து வல்லாஹு கைருன் ஹாஃபிலன் வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன் என்ற குர்ஆன் ஆயத்துடைய பரக்கத்தை கொண்டு நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.